அதிகமான நாடுகள், அது அமெரிக்காவிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, சிங்கப்பூரிலிருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து உள்ள நாடுகள்லாம் சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடியவர்கள். சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த பெரும்பான்மை சமூகங்களோட சேர்ந்து வாழ வேண்டி இருக்கும். அந்த நேரத்தில் கரைந்து போவதும் இல்லை, ஒதுங்கி போவதும் இல்லை. தன்னுடைய அடையாளங்களுடன் வாழ வேண்டும். நாங்க யாருக்கும் சொல்ல மாட்டோம் எம்மதமும் சம்மதம் என்பதாக. நாங்க 3 அடிப்படைகளை குர்ஆன் சொன்னதை எப்பொழுதும் போதித்து வருகிறோம். லா இக்ராஹ ஃபித்தீன், எங்க மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. லா தசுப்புல்லதீன யதுன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹு பிகைரி இல்ம், பிற மதங்களை நிந்திக்க திட்டக்கூடிய காரியங்களில் ஈடுபட வேண்டாம். அவர்கள் உங்களோட அல்லாஹ்வை நிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். 3வது குர்ஆன் சொல்கிறது லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம் உங்களுக்கு. இந்த கோட்பாடோடு தான் வாழணுமே தவிர எல்லோருடையும் கலைந்து மார்க்கத்தையும் விட்டு கொடுத்துட்டு பயணிப்பது என்பது அல்ல. இதுதான் எங்களுடைய அடிப்படை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹிஜ்ரத்துக்கு பயன்படுத்தினவர் ஒரு முஷ்ரிக், சஹாபி அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வீரர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிக் அப்துல்லா இப்னு உரைக்கித் என்று சொல்லக்கூடியவரிடத்துல தான் 2 பேருடைய ஒட்டகத்தை பாரம் கொடுத்தார்கள். அங்கிருந்து ஒரு சரியாக பெற்றுக்கொண்டது ஒரு முஸ்லிம் அல்ல, ஒரு அந்நியரை எடுத்துக்கொண்டார். இதிலிருந்து மார்க்கம் ஒரு வழிகாட்டலை தருகிறது. பெரும்பான்மை சமூகங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நேரத்தில் இப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது ஒரு கடனாளியாக மௌத்தாகிறார்கள். இந்த வார்த்தையை நான் எதுக்கு சொல்லுகிறேன்னா, எங்களை இது சிந்திக்க வைக்கும். கடனாளியாக மௌத்தாகினார் என்று சொன்னாரே என்ற இந்த தகவல் வரும் பொழுதே எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேட்பீங்க. இது சஹீஹ் புகாரில பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தன்னுடைய கவசத்தை கொண்டு போய் ஒரு யூதனிடத்தில் மதீனால அடகு வைக்கிறார்கள். ஏன் சஹாபாக்கள் தனவந்தர்கள், வசதி படைத்தவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு யூதனிடத்தில் ஏன் கொடுக்கணும்னா, தன்னுடைய மருமகன் உஸ்மான் கூட வசதியானவராக இருந்தார். அவர்கிட்ட தண்ட கஷ்டத்தை சொல்லியிருந்தா அவர் போட்டி கொண்டு சஹாபாக்கள் வந்து நபிக்கு உதவி செய்வார்கள். அப்படி தயவு எடுக்க நபி அவர்கள் விரும்பவில்லை. உலகத்துக்கு இந்த சுன்னத்தை காட்ட வேண்டும். நீங்க இதை வைத்துக் கொள்ளுங்கள், நான் மரணித்து விட்டால் இதை வித்துவிட்டு அந்த தொகை பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதை பிளட்ஜ் பண்ணினார்கள். நபி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அந்த கடனை அவர் அந்த கவசத்தை வித்து எடுத்துக் கொள்கிறார். மாற்று கொடுக்க, சர்ச் கட்டி கொடுக்க எங்களோட பணத்தை நாங்கள் செலவழிக்க மாட்டோம், மஸ்ஜித் கட்டி கொள்வோம். ஆனா மனிதாபமான அடிப்படையில யாருக்கு கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் செலவழிக்க தயங்க மாட்டோம். மார்க்க அனுஷ்டானங்களை நாங்க அந்த வரையறைக்குள்ளுக்கு இருந்து செய்வோம். அதுல கரைஞ்சி கலந்து போக மாட்டோம்.